என் மொழி தமிழ். இனி மெல்ல வாழும் வாழணும். உலகின் மிக தொன்மையான லிவிங் லாங்குவேஜஸ், அதாவது வாழும் மொழிகளில் தமிழும் ஒன்று. ஒரு மொழியின் பெயர் கொண்டு ஒரு மாநிலத்தோட பெயர் இருக்கும்னா அது தமிழ்நாடு தான். ஒரு மொழியை குழந்தைகளுக்கு பெயராகவே சூட்டலாம் அப்படின்னா அது தமிழ் மொழியில தான் முடியும். தமிழரசன், தமிழரசி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு மொழியை கடவுளாக வணங்கும் இனமும் தமிழினம்தான். தமிழ் தாய்க்குன்னு கோவில் இருக்கு. இவ்வளவு சிறப்புகளா ஒரு மொழிக்கு அப்படின்னு யாராவது கேட்டா, ஆமா எங்க மொழி தமிழ் அப்படின்னு நாங்கள் எப்பயுமே காலரை தூக்கிக்கிட்டு சொல்லுவோம். பராக் ஒபாமா பிரசிடென்சியில் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த சின்ன வயசுல எப்படி பிரசிடென்சிக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் என் கம்யூனிட்டிக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணேன், அது என்னை பெரிய விஷயங்கள் பண்ண தூண்டுச்சு அப்படின்னு. ஏன் மொழியை நான் பேசுறது ஒரு பெரிய கம்யூனிட்டி சர்வீஸா, ஏன் தமிழ் கம்யூனிட்டிக்கு நான் பண்ற சர்வீஸா நினைக்கிறேன், அது என்னை இன்னும் பெரிய விஷயங்கள் பண்ண தூண்ட வைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மொழிங்கிறது ஒரு உணர்வு. அதனால தான் அம்மாவோ அப்பாவோ பஃபலோ அப்படின்னு இங்கிலீஷில் திட்டினா வலிக்காது, அதுவே எருமை மாடு அப்படின்னு தமிழில் திட்டினா ரொம்பவே வலிக்கும். அந்த வலிதான் உணர்வு. அந்த உணர்வை கொடுப்பது தமிழ் மொழி, என் தாய்மொழி மட்டும்தான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, தமிழ் நம் மொழி. வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் காயத்ரி.